புதுக்கோட்டையில் காவலரின் வீட்டில் 35 சவரன் நகைகளை திருடிச் சென்ற வட மாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணை 48 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் அபர்நாத் என்பவர் புதுக்கோட்டை கம்பன் நகரில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி அவரது வீட்டில் அவரது மாமியார் தமிழ்ச்செல்வி மட்டும் இருந்த நிலையில் அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட வடமாநிலத்தைச் சேர்ந்த கீரன் ஜானி என்ற பெண் அந்த வீட்டுக்குள் புகுந்து 35 சவரன் நகைகள், 199 கிராம் வெள்ளி மற்றும் 50,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்து அபர்நாத் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகள் மற்றும் குற்றம் நடந்த இடத்தில் கிடைத்த கை ரேகையை வைத்து சம்பந்தப்பட்ட பெண்ணை தேடி வந்தனர். இதனையடுத்து அவர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கணவருடன் தங்கியிருந்தது தெரியவந்ததை அடுத்து கீரன் ஜானியை கைது செய்த போலீசார் அவர் திருடி சென்ற நகைகள் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். இரட்டை இலை என்றாலே 80% வாக்குகள் பெற்றுவிடுவோம் என்று மதுரை திருமங்கலத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேசியுள்ளார். மதுரை திருமங்கலம் குன்னத்தூர் ஜெயலலிதா மண்டபத்தில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய உதயகுமார், இரட்டை இலை என்றாலே 80% வாக்குகள் பெற்று விடுவோம் என்றும் அதற்கு கேரண்டி என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் திருமங்கலத்தில் நன்றாக வேலை பார்த்தால் பாராட்டு ஓலை வரும் என்றவர், சரியாக வேலை பார்க்கவில்லை என்றால் பனிஷ்மெண்ட் ஓலை வரும் என எச்சரித்தார். அந்த 38 வாக்குச்சாவடியிலும் ஒரே குறிக்கோள், அர்ஜுனன் குறியாக பதிவாகிற வாக்குகளிலே 80% இரட்டை இலைக்கு எலெக்ஷன். உங்களுடைய விளைநிலத்தில, உங்களுடைய வாக்குச்சாவடியில 80% அந்த விளைச்சலை கொடுக்கக்கூடியவர்களாக இங்கே இருக்கக்கூடிய கிளை செயலாளர்களும், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பாரத கிளை செயலாளர்களும், இங்க இருக்கக்கூடிய PL2 இனி உங்களை குறைந்தபட்சம் இந்த தேர்தலை நாம் சந்திப்பதற்கு முன்பாக ஒரு 5 முறையாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பெரம்பலூர் அருகே சொற்கரத வாகனமும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டதில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே மூங்கில்பாடி கிராமத்தில் நேற்று இரவு இறந்தவரின் உடலை இறுதிச் சடங்கில் ஊர்வலம் முடித்துவிட்டு சொர்க்கரத வாகனம் மீண்டும் பெரம்பலூர் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது பெரம்பலூர் அருமடல் ரோடு அருகே வந்தபோது எதிர் திசையில் வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 வாகனங்களும் தீப்பற்றி எரிந்ததில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த திருச்செல்வம் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார். மேலும் சொற்கரத வாகனத்தில் வந்த 2 படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மற்றொரு நபரான கருப்புசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக பெரம்பலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வடலூர் சத்தியஞான சபையில் 155வது தைப்பூச ஜோதி தரிசனத்தையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் தை மாச பூச நட்சத்திர நாளன்று ஜோதி தரிசன பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவ்வகையில் இந்த ஆண்டு 155வது ஜோதி தரிசன பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய நிகழ்வான ஜோதி தரிசன பெருவிழாவை தொடர்ந்து இன்று காலை 6 மணி முதல் காலஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. அப்போது அங்கு குவிந்திருந்த சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் வள்ளலாரின் மகா மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனத்தை இரு கை கூப்பி வணங்கினர். தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பவர்களை பற்றி ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என்று விஜய் குறித்தான கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவை குனியமுத்தூர் பகுதியில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கான திமுக தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செந்தில் பாலாஜி, தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கோட்டையன் விஜய்க்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் என்று பேசியிருந்தது குறித்த கேள்விக்கு தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பவர்களை பற்றி ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என்று விமர்சித்து பதிலளித்தார். காலையில கூட சொன்ன தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறவங்களை பத்தி ஏன் கேள்வி கேட்குறீங்க? தொடர்பு எல்லைக்கு உள்ள இருக்கிறவங்களை பத்தி கேள்வி கேளுங்க. அரசியல் களத்துல மக்களை சந்திக்கிறவங்களை பத்தி கேள்வி கேளுங்க. மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடியவங்களை பத்தி கேள்வி கேளுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.